ஏய், என்ன நான் வந்தது கூட தெரியாம அப்படி ஒரு யோசனை? என்னடா ஊருக்கு போயிட்டு திரும்பி வரேன் நானே, வருவானோ மாட்டானோன்னு சந்தேகமா? உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா சொல்லு, உன்னை கோவில்ல கூட்டிட்டு போய் சத்தியம் பண்றேன். அப்படி ஒண்ணும் இல்லை. எனக்கு ஒரு மாமா இருக்கான், ரொம்ப மரடே. அவன் தான் என்னை கட்டிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நாம பழகிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவனால உங்க உயிருக்கு ஏதோ ஆபத்து வந்துருமோன்னு கவலையா இருக்கு. நான் என்ன பச்சை குழந்தை? என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். இந்த பாரு, சின்ன விஷயத்தெல்லாம் நினைச்சு மனசு குழப்பிட்டு இருக்காத. போயிட்டு 2 நாள்ல திரும்பி வந்துருவேன். நீ ஜாக்கிரதையா இரு. ம்? ஏய் ஏய், சரி சரி சரி. வணக்கம் ஜமா. பெரிய எடுத்து புள்ள, நிறைய படிச்சிருக்கீங்க. செம்பகம் எனக்குன்னு குறிச்சு வச்ச பொண்ணு, புரிஞ்சுக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வரேன். வணக்கம். ஏய் கழுத, இங்க ரெடி பண்ற? ஏன் கத்துற? சின்னையா ஊரை சுத்தி பார்க்கணும்னு சொன்னாரு, கூட வந்தேன். வேற என்னெல்லாம் பார்க்கணும்னாரு? அரஞ்சண்ணா ஓடி விடுங்க. ஒரு நாள் காலையில காரியஸ்தர் கையில பாலோட வந்து என்னை எழுப்பினார். என்னை பால் சாப்பிட சொல்லி வற்புறுத்தினார். நான் வேணான்னு சொல்லியும் கேட்கல. எப்பவும் வேலைக்காரன் தான் பால் கொண்டு வர்றது வழக்கம். ஆனா அன்னைக்கு என்னமோ காரியஸ்தர் கொண்டு வந்தார். சரி வற்புறுத்துறாருன்னு சொல்லி அந்த பாலை சாப்பிட்டேன். ஆனா அந்த பால்ல ஏதோ ஒரு விதமான வாசனை வந்துச்சு. பயத்தெல்லாம் கொமட்டுச்சு. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருட்டிக்கிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியாது. நான் மயக்கமாயிட்டேன். அவ வீட்டு பக்கம் போனேன். செம்பகம் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு அவளை பார்த்ததும் எண்ணிக்கை இல்லாத ஒரு துடிப்பு, ஒரு வெறி எனக்கு ஏற்பட்டுச்சு. செம்பகம், செம்பகம், நான் ஏன் இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிட்டேன்னு எனக்கே தெரியல. உனக்கு நான் ஒரு பெரிய களங்கத்தை உண்டு பண்ணிட்டேன். தயவு செய்து நடந்ததை எல்லாம் மறந்துடு. நான் வரேன். என்னடி நடந்தது? என்னது? ஏதோ நடந்ததுன்னு அவன் சொன்னானே. திடீர்னு கட்டி பிடிச்சாரு, உதறி தள்ளிட்டேன். அதுக்குதான் மன்னிப்பு கேட்டு போறாரு, வேற ஒண்ணும் இல்ல. ஏண்டி போய் சொல்ற? அதான் அவன் சொல்லிட்டு போறானே, உனக்கு ஒரு பெரிய கலங்கத்தை உண்டு பண்ணிட்டானே. கெட்டு போன நாய. ஏய், மரியாதையா பேசு. இங்க எந்த தப்பு நடக்கல. ஏட்டா பேச சிரிக்கி நாய? உனக்கு பேசுறதுக்கு வாய் வேறையா? நீ யாரா கேட்கறதுக்கு? கட்டிக்கிட்ட புருஷ மாதிரி இன்னொரு வாட்டி நீ கை நீட்டி அடித்த உன் கையை விட்டு. என்னடி சொன்ன? இன்னியோட நீ செத்த. ஓடி.
நான் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது வீட்டுல இருந்தேன். ரொம்ப நாளா காய்ச்சலா இருந்ததா சொன்னாங்க. நடந்ததெல்லாம் மறந்து போச்சு. எப்பவாவது அந்த பாட்டு நினைவுக்கு வரும்போதெல்லாம் தலையெல்லாம் ஒரே வேதனையா இருக்கும். நான் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியாது. If I could get the sample of the poison given to him, it would be easy to proceed with the treatment. I don't think that the manager who has given the poison would come out with the fact as to what type of poison it was. டாக்டர் இங்கிலீஷ்ல என்ன சொல்றாரு? ரவிக்கு எந்த மாதிரி விஷம் கொடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சா வைத்தியம் செய்ய ஈஸியா இருக்கும்னு சொல்றாரு. Try if it is possible. In the meantime, I will proceed with the blood test. I'll contact Ravi's father and try to get the information. நீங்க என்ன சொல்றீங்க? ரவியோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னேன். சரி சரி. It may take 10 more days to reach a final diagnosis. You can take him to places where you won't have any stress and tension. என்ன டாக்டருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாரா? சிச்சி, ரவிய ஒரு 10 நாளைக்கு அமைதியான இடத்துக்கு அழைச்சிட்டு போ சொன்னாரு. அடடே அப்படியா? போலாமா? இப்ப என்ன சொன்னீங்க? போலாமான்னு தமிழ்ல சொன்னேன். சரி, வெளிநாட்டுக்கு வந்து என் பாஷை எனக்கு மறந்து போயிடும் போல இருக்கு. ஹலோ, நான் தான் மதனகோபால் பேசுறேன். யார் சிம்சனா? நியூயார்க்ல இருந்தா? என்ன எல்லாரும் சௌக்கியமா? ரவி எப்படி இருக்கான்? ரவிக்கு விஷம் கொடுத்துட்டாங்களா? ஓ காட். சரி, என்ன விஷம் கொடுத்துருக்காங்கன்னு எப்படி நான் கண்டுபிடிச்சு போன் பண்றேன். அது வரைக்கும் ரவியை ஜாக்கிரதையா பாத்துக்க. ஓகே ஓகேப்பா. கும்பிடணுங்க. முதலாளி கூப்பிட்டீங்களா? ஒடியாது. உட்கார். முதலாளி, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 5 பொண்ணுங்க. பிள்ளை இல்லைங்க. எனக்கு ஒரே பிள்ளை. அவன் இப்ப இந்த நிலைக்கு ஆளாயிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய ஆஸ்திகள் தான் நினைக்கிறேன். முதலாளி, ஏன் நடுங்குறீங்க? பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே என் பிள்ளைக்கு விஷம் கொடுத்தீங்க. 5 பொண்ணுக்கு அப்பதான் ஒழுங்கா வீட்டுல இருக்கணும்னா உண்மையை சொல்லு. என் மகனை என்ன செஞ்சீங்க? சொல்றேன் முதலாளி, சொல்றேன். ஒரு நாள் உங்க தம்பி என்ன அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு அனுப்பிச்சாரு. நான் சொன்ன காரியம் என்னாச்சு? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. இதுல பயப்படுறது என்னையா இருக்கு? ஊமத்தங்காயை அரைச்சு பால்ல கலக்கி கொடுத்தா இவருக்கு என்ன தெரிய போகுது? ரவி செத்தாத்தான் நான் வாழ முடியும். அவன் இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ளார காரியத்தை முடிச்சாகணும். சின்னையா சாவுக்கு காரணம் நான் தான் பெரியவருக்கு தெரிஞ்சா என்ன கொன்னுடுவாருங்க. யோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. எங்க அண்ணாவோட ஒரே மகன் ரவி செத்துட்டான்னா அந்த 50 லட்சம் ரூபாய் சொத்து எனக்கு தான் வந்து சேரும். ஐயோ, நீ செய்ய போற காரியம் நிச்சயமா யாருக்கும் தெரியாதியா. ஐயோ, என்னால முடியாதுங்க. 50,000 ரூபாய் தர்றேன், தைரியமா செய்யும். ரொம்ப பயமா இருக்குங்க. வேணும்னா 75,000 வாங்கிக்கும். என்னங்க நீங்க? கடைசி முறை சொல்றேன், 1,00,000 ரூபாய் தர்றேன். ஓ, இவ்வளவு பணம் இந்த ஜென்மத்துல சத்தியமா உம்மால சம்பாதிக்க முடியாது. என்ன சொல்றேன்? சரிங்க, சத்தியமா இதுதாங்க நடந்தது.